சீஸி கார்லிக் பிரெட் தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். வாசனை ஊரையே தூக்குதுன்னு நம்ம ஒரு பேச்சுக்கு சொல்லுவோம்ல, நிஜமாகவே இந்த வாசனை ஊரையே தூக்குது. அந்த அளவுக்கு கமகமன்னு மணக்குது இது. அந்த கார்லிக் வாசனையும் பட்டர் வாசனையும் கலந்து செம்மையாக இருக்குது. இதுக்கு வந்து நம்ம பால், சீனி, ஈஸ்ட்டு, உப்பு, மாவு, உருக்குன வெண்ணெய், மெல்டட் பட்டர் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கிண்டிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு, நமக்கு இது பத்தலை அப்படின்னா மாவு இன்னும் கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு 1.5 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் போட்டு நல்லா நம்ம ஃப்ளிங் வச்சு லாக் பண்ணிவிட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வச்சிடணும். நல்லா சூப்பராக அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி வந்துடும், நல்லா புஷ்ஷுன்னு வந்துடும். இதுக்கு நடுவில் கார்லிக் பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம பட்டரு, நம்ம இடித்து வச்சுருக்க கார்லிக் மிக்ஸ் பண்ணணும். பேஸ்ட்டாகவும் போட்டுக்கலாம், இதுவும் போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பார்ஸ்லி போடுறது வந்து வெளிநாட்டில் போடுவாங்க, நமக்கு அது கிடைக்காது. ஸோ நான் வந்து கொத்தமல்லி போட்டிருக்கேன். இதுலேயே உப்பு, கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு சீனியும் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். அதுக்கு நடுவில் இந்த ஆக்டிவேட் ஆன இந்த மாவு எடுத்து நல்லா பிசையணும். நம்ம இதுக்கு வந்து பட்டர் போட்டு கையில் ஒட்டாத மாதிரி ஒரு 15 நிமிஷம் நல்லா நம்ம பிசையணும். அப்போ தான் இது நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வரும். நம்ம பிசையும் போதே நல்லா வருது அந்த மாதிரி. இதை வந்து நான் ஒரு 4 பீஸாக பிரித்து வச்சுக்கிட்டேன். பிரிச்சுட்டு இதை வந்து பாலாகவும் வைக்கலாம். நான் வந்து பால் மாதிரி வைக்காமல் ஷீட் ஆக்கி வச்சுட்டேன். 4 ஷீட் இதை மாதிரி பண்ணிவிட்டு அதில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க கார்லிக் பேஸ்ட்டை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சீஸ் வச்சுருக்கிறதையும் நம்ம இதில் போட்டுறணும். போட்டுட்டு 4 ஷீட்டும் அது மேலே வச்சுட்டு மேலேயும் கார்லிக் பேஸ்ட்டும் சீஸும் போட்டு வச்சுட்டு அவனில் வந்து ப்ரீ ஹீட்டட் அவனில் வந்து 180 டிகிரி செல்சியஸ் 30 to 45 மினிட்ஸு அது வெந்ததுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். வச்சு எடுத்துட்டோன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நான் ஆறுனதுக்கப்புறம் தான் கட் பண்ணுறேன், அதனால் அந்த சீஸ் வந்து நூல் மாதிரி வர்றது இல்லை, ஆறுனதுனால கட் ஆயிடுச்சு. ஆனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம கடையில் வாங்கினா 1 பீஸ் 2 பீஸ் சாப்பிடுவோம், இதெல்லாம் ஒரு ஃபேமிலியே சாப்பிட்டு முடிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது.